வணக்கம் நண்பர்களே. தமிழில் பிஜிடிஆர்பி எழுத போகிறவங்க எந்த புத்தகத்தை படிக்கணும், எந்த மாதிரி புத்தகத்தை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோ. தமிழில் படித்தவங்களுக்கு மட்டும் பிஎட் தமிழில் படித்து பிஜிடிஆர்பி எழுதுகிறவங்களுக்கு 2 சவால் இருக்குது. ஒன்று, நிறைய பேர் தமிழை படிச்சிருப்பாங்க, அது ஒன்று. தமிழ் கேண்டிடேட்டு நிறையா இருப்பாங்க. ரெண்டாவது, டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்க பிஜிடிஆர்பியும் எழுதுவாங்க. இது 2 விஷயந்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சவால். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக தமிழை தரவாக பேசிக் லெவலில் படிச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் தரவாக வச்சுருப்பாங்க. இன்னும் இலக்கிய வரலாறு புக்கை தரவாக வச்சுருப்பாங்க. 2-3 புக்கை இலக்கிய வரலாறு தரவாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா கொஷின்ஸ் அவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக அவங்களால அந்த கொஷினை ஈஸியாக எதிர்கொண்டு உடனே பதில் சொல்ல முடியும் அவங்களால. அது ஒரு சவால். இந்த பிஜிடிஆர்பி மட்டும் படிக்கிறவங்களுக்கு சவால். டிஎன்பிஎஸ்சியும் சேர்த்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் அவங்க டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக எழுதுவாங்க. எழுதாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவங்க பிஜிடிஆர்பி இன்னும் கடுமையாக படிக்கணும். எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரியான நோட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் பேசிக்கில் தரவாக இருக்கணும். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கை, பழைய புத்தகம் புதிய புத்தகம் 2த்தையுமே முதன்மையாக அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய யூஜி பிஜி சிலபஸ், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய யூஜி பிஜி சிலபஸ், அந்த சிலபஸில் மேக்ஸிமம் நிறைய கவர் ஆகிடும். அந்த சிலபஸையும் நீங்கள் மினிமம் உங்களுடைய அந்த லோயர் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸு, சமச்சீர் கல்வி புக்ஸு படித்தாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழில் பிஜிடிஆர்பி எழுதுகிறவங்களுக்கு இன்னொரு பெரிய சவால் என்ன இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருமே நிறைய மார்க் எடுத்துருவாங்க. நீங்கள் 110க்கு உங்கள் சிலபஸ் உங்களுடைய டாபிக் 110 மார்க்குக்கும் 30 மார்க்கு சைக்காலஜிலையும் 10 மார்க்கு ஜென்ரல் நாலேஜ்லையும் வருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிஜிடிஆர்பிக்கு அப்படி தான் சிலபஸ் ஒதுக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழில் அதிகமான மார்க்கை வாங்க முடியும். தமிழ் படித்தவங்க மட்டும் நிறைய மார்க் வாங்கிடுவாங்க. பார்த்திங்கன்னா 100க்கு 110க்கு 75க்கு மேலே நிறைய ஆவரேஜ் இருக்கும். அவங்க எல்லாருமே எங்கே அடி வாங்குறாங்க அப்படின்னா, சைக்காலஜியில் அடி வாங்குவாங்க, ஜென்ரல் நாலேஜில் அடி வாங்குவாங்க. அங்கே நீங்கள் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் தமிழ் கேண்டிடேட்டாக இருந்தால், நீங்கள் சைக்காலஜியும் ஜென்ரல் நாலேஜையும் கூடுதலான பவராக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, முதன்மையாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களால் பிஜிடிஆர்பி அடிக்க முடியும். உங்களுடைய சப்ஜெக்டை மட்டுமே நம்பி நீங்கள் போனீங்கன்னா, சைக்காலஜியை விட்டுட்டு ஜென்ரல் நாலேஜை விட்டுட்டு உங்களால் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா உங்கள் சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்டாக அது இருக்குது. யூனிவர்சல் சப்ஜெக்ட் நான் சொல்கிறது தமிழ்நாட்டு லெவலில் ஒரு கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கும், ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கும், மேக்ஸ் படித்தவங்களுக்கும் கூட உங்களுடைய அந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு 50% மார்க்கும் வாங்க முடியும். அப்படி தான் இருக்குது. ஏன்னா தமிழ் லோயர் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் முக்கியமான பகுதிகள் எல்லாமே அதில் இருக்கிறதால கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 50% வேற்று சப்ஜெக்ட்டுக்காரங்க கூட உங்களுடைய கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணி 50% மார்க் எடுக்க முடியும். அப்படி ஒரு சூழலில் நீங்கள் சைக்காலஜியும் ஜென்ரல் நாலேஜையும் தரவாக படித்தா மட்டும்தான் பிஜிடிஆர்பியில் உங்களால் வெற்றி அடைய முடியும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல உங்கள் கையில் இருக்க வேண்டியது ஒரு இலக்கிய வரலாறு புத்தகம். அது மூவா அவங்களுடைய இலக்கிய வரலாறு புத்தகம், வரதராசனானுடைய இலக்கிய வரலாறு புத்தகம். கூடுதலாக அதே டாப்பிக்கில் இருக்கக்கூடிய தேவிராவுடைய இலக்கிய வரலாறு புத்தகம். இந்த 2 புத்தகமும் அடிப்படையாக உங்ககிட்ட இருக்கணும். அது இல்லாமல் லோயர் கிளாஸ் புத்தகம், இப்போதைக்கு மாறி இருக்கிற +1 +2 புத்தகம். இது மினிமம் உங்கள் கையில் நீங்கள் இதில் தரவாக நீங்கள் இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு கைடு, நீங்கள் கமர்ஷியலாக விற்கக்கூடிய கைடு, சக்தி கைடு, சுறா கைடு வாங்கிக்கோங்க. ஏன் சக்தி கைடு வாங்க சொல்கிறேன்னா, அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை அதில் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் நெட்டில் எடுக்கிறது, அங்கே எடுக்கிறது, இங்கே எடுக்கிறது, பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம அதை பாதுகாக்கிறத விட ஒரு புத்தகமாகவே போட்டு அவங்க வச்சுருக்காங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சக்தி கைடில் இருக்குது, அதை வாங்கி படிங்க. சுறா கைடில் உங்களுக்கு தேவையான சிலபஸை மினிமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு நோட்ஸ் மாதிரி படிச்சுக்கோங்க. இலக்கிய வரலாறு தேவிரா புக்கு, மூவா புக்கு, முடிஞ்ச ஜெயம், இந்த ஆத்தர்ஸ் புக்கை வாங்கி அதை ரீட் பண்ணுங்கள். யூஜி பிஜி சிலபஸை படிக்கிறத தரவாக படிங்க. ஏற்கனவே கொஷின் எந்தெந்த பகுதியில் கேட்கப்பட்டிருக்குன்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் சிலபஸையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு மற்றவங்கள விட நீங்கள் அதிக மார்க்கும் வாங்க முடியும். நீங்கள் அதிக மார்க் வாங்குறது பிஜிடிஆர்பியில் முக்கியம் இல்லை, அது நமக்கே தெரியும். மற்றவங்கள விட அதிகமான மார்க் வாங்கணும்னா நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். நம்ம
நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்கு எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. அந்த புக்ஸோட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கிற ஒரு சில வெப்சைட்டோட அட்ரஸை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை போய் பயன்பெற்றுக்கலாம். இது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வுங்கிறதால கொஷின் பேப்பர்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். நிறையா கோட்ஸ் கொடுத்து யார் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, இந்த வரிக்குரிய ஆசிரியர் யார், சிறப்பு பெயர்கள் என்ன, நூலோட சிறப்பு பெயர்கள், ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள், இதெல்லாம் தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்கிய வரலாறு புக்கில் இருக்கக்கூடிய 10 பாட்டு 8 தொகை சங்க இலக்கிய நூல்களை பற்றி இன்னும் நிறைய டீப்பாக தான் நீங்கள் படித்தாகணும். வேறு யாரோ கொடுக்குற ஒரு ஸ்டடி சென்டர்லேருந்து இருக்கிற நோட்ஸை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஆனால் அதுவையே நம்பி நீங்கள் போனீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் வெற்றியடைய முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகமாக போய்டும். ஏன்னா இந்த பிஜிடிஆர்பி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்த பிஜிடிஆர்பி வரும். அடுத்த பிஜிடிஆர்பி எப்போ வரும், அடுத்த டிஆர்பிக்கு என்ன வழக்கு போட்டிருக்காங்க, அடுத்த டிஆர்பியில் எத்தனை போஸ்டிங், அடுத்த டிஆர்பிலையாவது நமக்கு கிடைக்குமா, அப்பயும் இதே மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு நம்ம எந்த புக்கை படிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம இறங்கினா ஃபுல்லாக தரவாக இறங்கிடணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படிங்க. ஒரு வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய விஷயம் கிடைக்க போகுதுன்னா நம்ம செய்கிறதுலாம் சாதாரணமான விஷயந்தான். இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக கடுமையாக உழைச்சிங்கன்னா வரப்போகிற பிஜிடிஆர்பிலேயே நல்ல பள்ளியில் வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.